மாதிரி வராகபுரம் போட்ட இந்த மாதிரி அதீத சக்தி குளிகை மணி, கவனமணி, சரிங்களா? ஸ்தம்பன மணி இதுக்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட புடங்கள் வந்துட்டு அதிகமா போடணும். வராகபுரம்ன்ற போடும்போது தான் இதுக்கு வந்துட்டு அதீத சக்திகள் வந்து அது கிடையாது. அதாவது இப்போ குளிகை மணின்னு எடுத்துக்கிட்டா, அந்த குளிகை மணிக்காக சக்திகள் வந்து பெருமளவுல கிடைக்கும். சரிங்களா? இந்த குளிகை மணி எடுத்துக்கிறன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, அதுல இருக்கக்கூடிய அநேக சக்திகள அதிகமா கூட்டும். சரிங்களா? அந்த குளிகை மணி எப்பொழுதும் பயன்படுத்த முடியுமான்னா பயன்படுத்த முடியும். எப்பவாவது அந்த மணிய வந்து பயன்படுத்தணும். அதான் குளிகை மணி ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப நம்ம அனைவரும் நெறைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரசவாதிங்க தானா அதுன்னு தெரியாது. ஆனா இந்த ரசம், பாதரசத்தெல்லாம் மணி செய்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து, இதுக்கான பெயர்கள் தெரியாது. இத வந்துட்டு வைத்துக்கொண்டு நெறைய இதுக்கான ஆராய்ச்சியெல்லாம் நெறைய இருக்கு. சரிங்களா? ஒரு குளிகை மணி எப்படி கண்டுபிடிக்கணுன்றது இருக்கு. கவனமணி கண்டுபிடிக்க வேண்டியது பொறுப்பு இருக்கு. எல்லாமே சாதாரணமா ஒரு மணி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரசமணி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு உடம்புல நம்ம வந்து ஒரு ரசமணி நம்ம கட்டி நம்ம கையில வச்சிருக்கோம்னா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நமக்கு பித்த, வாத, கபம் இந்த 3 நாடிய வந்து நமக்கு வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். சரியா? எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம நாடிகள் வந்து செயல்பட